Hello friends, welcome to Madras Masala Cafe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பன்னீர் பீட்சா எப்படி செய்யறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நான் 250 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துர்க்கேன். Then அதுல 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், அப்புறம் சக்கரை, ஏன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். தென் நம்ம டோக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிப்போம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சாஃப்டாக பிசையணும். நம்ம ஈஸ்ட் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் பீட்சா டோ நல்லா சாஃப்டாக பிரெட் மாதிரி வரும். ஸோ சப்போஸ் ஈஸ்ட் இல்லைன்னா நம்ம இதில் கர்ட் அண்ட் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே சும்மா கொஞ்சம் ஆயில் ஊற்றி தடவிக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் வைக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா புளிச்சு வரும் மாவு. ஓகே, 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், 3 டைம்ஸ் அளவுக்கு பிகர் ஆயிருக்கு லேயர். ஸோ இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம தேவையான பால்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே மசாலாஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கிட்டேன். அதில் காரத்துக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தென் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தென் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வேணாம், ஆப்ஷனல் தான். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ஹோம்மேட் பன்னீர் வீட்லேயே செஞ்சது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி செய்யணும்னு. ஓகே, பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மசாலா ஃபுல்லாக எல்லா பன்னீர்லேயும் மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். ½ அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு கடாயில் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பன்னீர் கொஞ்சம் காரமாக ஒரு நல்ல ஸ்பைசி டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பீட்சாவில் ஆட் பண்ணிங்கன்னா. இது வேகட்டும். இது ஃப்ரை ஆக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க. அந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டா போதும்.
ஓகே, மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ பீட்சா பேஸ் ரெடி பண்ண ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க மாவை வச்சுட்டு கையிலேயே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கலாம். இது கையிலேயே ஸ்ப்ளிட் பண்ணது தான். தென் இதில் ஃபோர்க் வச்சு குத்தி விடுங்க, இல்லைனா டூத் பிக் கூட இருக்கும்ல, அதை வச்சு கூட ஓட்டை போட்டு விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க லேயரும் நல்லா வேகும். அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்சா சாஸ் எடுத்துருக்கேன். இது ரெடிமேட் பீட்சா சாஸ் தான். ஸோ பேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே துருவி வச்சுருக்க சீஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்துப்போம். இது கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசாலாஸோட. ஸோ இந்த பன்னீர் கூட நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனியன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு கார்ன் வேணும்னா கூட அது கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரிகானோ ஆட் பண்ணுறேன். ஒரிகானோ இல்லைன்னா ஜஸ்ட் பெப்பர் அண்ட் சால்ட் கூட போடலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ இதை பேக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சால்ட் கொட்டிட்டு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்சாவை பேனுக்குள்ளே வச்சுட்டு பேக் பண்ணலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணுங்கள். நம்ம பீட்சா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான பன்னீர் பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பிரெட்ஸ்லாம் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அடியில் கூட இப்படி தான் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.